பார்க்க போறோம்னா, நம்மளோட சிஸ்டத்துல வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து எப்படி எடுக்கிறது? ஸோ அந்த இத தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். இது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃப்ரீ தான். ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வித் ஆடியோவோட. எந்த ஒரு சாஃப்ட்வேரும் பெய்ட் பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்ல. டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வெறும் ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு ஒரு ஆடன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு பிளக்கின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். நம்ம ஈஸியாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் வித் ஆடியோவோட. வாங்க அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களோட கூகுளில் போயிட்டு க்ரோம் ஆடோன்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சைட்டே இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த சர்ச் பார் ஒன்று வரும். ஸோ இந்த சர்ச் பாரில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு டைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கொடுத்துட்றேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த செகண்டு. ஸோ இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வச்சு தான் நான் எடுக்கிறேன். ஸோ எனக்கு ஆடியோ குவாலிட்டி பார்த்து நல்லா இருக்குது. வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் தான் வருது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆட் டு க்ரோம் இது கொடுத்தீங்கன்னா ஆட் கேட்கும். ஸோ அவ்வளோதான். இது ஒரு 2 செகண்ட் தான். ஸோ இந்த மாதிரி கேட்கும். சிங்க்கு கொடுத்துக்கோங்க. நம்ம மெயிலில் வந்து வேறு எங்கே இந்த நான் வந்து என்னோடய மெயில் ஐடியில் வந்து சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மெயில் ஐடி நான் எந்த சிஸ்டத்துலேயும் சரி க்ரோம் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளகின்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃப்ளகின்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த ஃப்ளகின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வித் வாய்ஸ். ஸோ அதை எனபிள் பண்ணிக்கோங்க. சவுண்டு டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டி குவாலிட்டியில் தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு இங்கே ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஸ்டாப் ஷேரிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். ஆனால் க்ளோஸ் ஆகாது. ஸோ க்ளோஸ் ஆகணும்னா என்ன பண்ணுறதுன்னா பாருங்கள், இந்த திருப்பி இந்த ஃப்ளகின்ஸ் போயிட்டு இங்கே கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்டிங் ஓடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகும்னு கேட்கும். ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வீடியோ இதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகாது. ஜஸ்ட்டு நீங்கள் இது வந்து கிளிக் பண்ணிங்கனாவே அதோட என்ன ஃபைல் பாத்தில் வந்து சேவ் ஆகும் அந்த ரெக்கார்டுன்னு காட்டும். சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும்.